சமீபத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை மாதிரியே ஒரு வீடியோ, அது அவங்களே இல்லை, ஒரு பெண்ணோட உடையில தான் உங்களுடைய சமூக பொறுப்பு இருக்குதா அப்படின்னு அவங்க வந்து நல்ல நல்ல செருப்படி பதில் கொடுத்துட்டாங்க கீர்த்தனா. போன ஆட்சியில வந்த பிரச்சனைங்கிறதுனால தான் நாங்க டாக்டர் மாதிரி வேற டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். இந்த டாக்டரும் மருந்து கொடுக்காம அந்த டாக்டர் தான் உனக்கு சரியா மருந்து கொடுக்கலான்னு பேசுறது வந்து சரி கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் பெண்களை இழுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க வந்து ஒருத்தருடைய தாயை பேசுறது, சகோதரிய பேசுறதுங்கிறத தாண்டி சமீபத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை மாதிரியே ஒரு வீடியோ, அது அவங்களே இல்லை, ஒரு வீடியோவில் யாரோ ஒரு பெண்ணு எங்கேயோ காரை விட்டு இறங்கி போகுது. அது போட்டிருக்கிற உடை ஒரு சர்ச்சையாக மாறும்போது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. அது நான் இல்லை, ஆனால் அது நானாவே இருந்தாலும் அதில் என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணோட உடையில தான் உங்களுடைய சமூக பொறுப்பு இருக்குதா அப்படின்னு அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதை நான் வந்து கை தட்டி பாராட்டுறேன். நல்ல நல்ல செருப்படி பதில் கொடுத்துட்டாங்க கீர்த்தனா. ஏன்னா ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் என்ன உடை உடுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இடம் பொருள் ஏவல், ஒரு பொது இடத்துக்கு வந்தாங்க, கோயிலுக்கு வந்தாங்க, ஆஃபீஸுக்கு போனாங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல ஒரு உடை இது இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் எங்கேயோ யாரோ அவங்க சொந்த வேலையை கவனிச்சுட்டு இருக்கும்போது என்ன போடணும் அப்படின்னு பேசுறது வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் யாரும் செய்யறதில்ல. அரசியல் காரணங்களுக்காக கீர்த்தனாவை இழிவுபடுத்தணும்னு சொல்லி ஒட்டுமொத்த பெண்களுடைய சுதந்திரத்தையே குறைக்கிறவங்களை நானும் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆக்ட்ஸ் ஆஃப் கீர்த்தனா, சூப்பராக பேசிட்டீங்க, அவங்களுக்கு ஒன்று. ரெண்டாவது, தாவேகா அரசு 100 நாள் அவங்க வந்து எந்த ஒரு பெரிய விமர்சனம் அப்படின்றதுக்கு உள்ளாகாமல் கடந்து வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் தாவேகா அரசுக்கு தமிழக மக்கள் எல்லாருமே மிக பொறுமையையும் நம்பிக்கையும் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சால் கூட, இல்லை என்ன டிலே ஆனால் கூட இருக்கட்டும், அவருக்கு சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் மெதுவாக செய்யட்டுங்க, என்ன இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அதுக்காக பாலியல் பிரச்சனைகளையும் போதை கலாச்சாரத்தையும் இன்னும் எவ்வளவு நாளுக்கு நம்ம வந்து காத்துட்ருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டியாக இவங்க வந்து தே ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸு. அவங்க உண்மைதான் போன ஆட்சியில் வந்த பிரச்சனை தான், ஆனால் போன ஆட்சியில் வந்த பிரச்சனைங்கிறதுனால தான் நாங்கள் டாக்டர் மாதிரி வேற டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். இந்த டாக்டரும் மருந்து கொடுக்காம அந்த டாக்டர் தான் உனக்கு சரியாக மருந்து கொடுக்கலான்னு பேசுறது வந்து சரி கிடையாது. தேர்தல் வாக்குறுதிகளை தான் வந்து அவங்க நிறைவேற்றணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அதை வந்து அவங்களால முழுதாக பண்ண முடியவும் முடியாது. அப்படி பண்ணால் வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி சவாலாக இருக்கும். அதுக்கு இப்போ பரந்தூரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கேருந்து வரும்? பொருளாதார டெவலப்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி இலவசங்களை கொடுக்க முடியும்? 6 சிலிண்டர்னு சொன்னாங்க, இப்போ அதில் சரி பாதி 3 சிலிண்டர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அமுல் ஆகிறதுக்கும் இன்னும் சில பல மாதங்கள் ஆகலாம். எல்லாருக்கும் இலவச பஸ்ஸுன்னு சொன்னாங்க, இப்போ வந்து அது பெண்களுக்கான இலவச பஸ்ஸாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் திட்டம் தொடர்கிறது, அதை ரிவோக் பண்ணலை, அவ்வளோதான். அதாவதுங்க, எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அவன் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து கார் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. சில விஷயங்கள்லாம் வந்து அது என்ன முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கோரிக்கையை வைக்கிறாங்களான்னு தோணுது. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கேட்குற மாதிரி கேளுங்க, நாங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் காரும் இருக்குது. அதே போல் தான் ஒரு நகைக்கடைக்காரருக்கு வந்து முன்னமே முடிவு பண்ணிட்டு தாய்மாமன் சீரை அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது போன்ற சந்தேகத்துக்கு இடமான செயல்களை தாவேகா தொடர்ந்து செய்யுமானால் ஏற்கனவே இப்போவே காங்கிரஸ் இடைத்தேர்தலுக்குள்ளேயே ரப்சர் ஆகி வராங்களோங்கிற ஒரு டவுட்டு வருது. ஏன்னா நேற்று வந்து விஜய் அவர்கள் ஃபார் பிஎம் அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருக்கிறாங்க. இன்றைய சிஎம் நாளைய பிஎம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. உடனே காங்கிரஸ் அதுக்கு மிகப்பெரிய மறுப்பை வந்து தெரிவிச்சிருக்கு. இதே போல் பேறுகால விடுமுறை அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன திட்டத்துக்கு காங்கிரஸ் வந்து என்ன இது பாப்புலேஷனை கம்மியாக இருக்குது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இடைத்தேர்தலில் இவங்க வந்து மெஜாரிட்டியை தாவேக்காவே வாங்கிட்டாங்கன்னா
காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுடைய இடம் ஆட்டம் காணுதோ அப்படின்னு எனக்கு இப்போவே டவுட் வருது. பார்ப்போம்.